அக்டோபர் 2 விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில் MRL Realties Nature's Enclave Coastal Heaven theme based resort villa plots ECR மாதம் 10,000 வரை assured rental income lifetime free stay at resort 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன் call 9962888888. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம தலையங்கம் நிகழ்ச்சியில் கனிமொழி கருணாநிதி அவர்கள் குறித்து தான் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. சமீபத்தில் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக மரியாதைக்குரிய அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து பொறுப்பேற்றிருந்தார். இன்றைக்கு தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக அவர் பதவியேற்ற பிறகு பல நபர்கள் என்று சந்தித்தார், வாழ்த்துக்களை பெற்றார். அந்த நிகழ்வு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, திமுகவினுடைய குடும்பத்தில் இருந்து ஒரு முகம் இன்றைக்கு கட்சியினுடைய அடையாளமாக ஒட்டுமொத்த கட்சியினுடைய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு இடமாக மாறியிருக்கிறார் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். எனவே அவர் மீதான எதிர்பார்ப்பு, அவர் செயல்பாடுகள் மீதான கவனம், அவருடைய அடுத்தடுத்த செயல்பாடுகள் ஆகியவை அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா இதன் பிறகு ரொம்ப கூர்மையாக கவனிக்கப்படும். கட்சிக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவர் இன்றைக்கு தலைமை பீடத்தில் அமர்த்தப்பட்டிருக்கிறார். கட்சிக்கு வெளியே மக்கள் மத்தியில் எப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கும், எதிர்ப்புகள் இருக்குமா, வரவேற்பு இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் பொறுமையாகத்தான் பார்க்க வேண்டி இருக்கிறது. ஆனால் பொதுவான ஒரு மனநிலை என்ன இருக்கும் அப்படின்னா, இது எதிர்பார்த்த ஒன்று தானே. கலைஞர் கருணாநிதி ஐயா இருந்தாங்க, அவர் கைகாட்டிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு மு.க. ஸ்டாலின். அதன் பிறகு அவர் கைகாட்டிருக்கும் நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு உதயநிதி ஸ்டாலின். இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்தை எல்லாரும் கம்பேர் பண்ணி பேசுவாங்க. நான் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். என்ன கம்பேர் பண்ணுவாங்கன்னா, ஒரு குடும்பத்தில் வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னா, முக்கியத்துவம் கொடுக்கப்படாத நபர்களுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது பல விதங்களில் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காலகட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மு.க. அழகிரி வந்து பார்த்திங்கன்னா கட்சிக்குள்ளே தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படலை அப்படிங்கிறத வந்து கருதிய இடங்களில், அப்படி உணர்ந்த தருணங்கள்லாம் மிக வெளிப்படையாக பல இடங்களில் பேசியது, நேர்காணல் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுவார். ஆனால் அவரை வந்து ஒரு சமாளிப்பு தன்மைக்கு உள்ளாக்கணும், கட்சிக்கும் பிரச்சனை வரக்கூடாது, தன்னுடைய மகன் மூலமாக தனக்கும் எந்த விதமான ஒரு பிணக்கும் உருவாகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தென் மண்டல அமைப்பு செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவியை வந்து கட்சிக்குள்ளே உருவாக்கி கொடுத்திருந்தார் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள். தென் மண்டல அமைப்பு செயலாளர் ஐயா மு.க. அழகிரி வகித்த பதவி. அவர் வகித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த பதவி அந்த கட்சியிலே கிடையாது. அந்த மாதிரி வந்து ஆன தருணங்களை நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ என்னென்னா, ஒரு வாரிசாக இருந்தாலும் அந்த வாரிசுகளுக்கு இடையில் எப்படி சிக்கல் வராமல் அதை கொண்டு போய் சேர்ப்பது அப்படிங்கிற நுணுக்கம் வந்து கலைஞர் மு. கருணாநிதி அவர்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சதன் காரணமாகத்தான் தன்னுடைய வாரிசுகளாக எல்லோருமே ரொம்ப ஆக்டிவாக இருந்த காலகட்டம், அவருமே ரொம்ப ஆக்டிவாக இருந்த ஒரு காலகட்டம். கனிமொழி கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், மு.க. ஸ்டாலினாக இருக்கட்டும், மு.க. அழகிரியாக இருக்கட்டும், இப்படி எல்லோருமே ரொம்ப ஆக்டிவாக இருந்த நேரத்தில், ஐயா கருணாநிதி ஆக்டிவாக இருந்த நேரத்தில் அதை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அதுக்கு உண்மையிலே ஒரு நுணுக்கம் தேவை, ஒரு திறமை தேவைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா யாருடைய மனதும் நோகாமல் ஒரு கட்சியை கட்டமைப்போடு கொண்டு சென்று சேர்த்து அதன் வாயிலாக மக்களிடமிருந்து வாக்குகளை பெற்று அதிகாரத்தில் அமர்ந்து அதன் பிறகு அந்த அதிகாரத்தின் மூலமாக எதனும் செய்யணும் அப்படின்னு நினச்சி செய்கிறதுங்கிறது உண்மையிலேயே ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது தான். ஆனால் என்ன ஒன்றுனா, இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதலமைச்சராக மாறிய பிறகு கனிமொழி கருணாநிதி அவர்களை வந்து ஓரங்கட்டுறாங்களோ ஒதுக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு அங்கெங்கும், நான் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு நான் சொல்லலை, அங்கும் இங்குமாக சில இடங்களில் வந்து ஒலிக்க துவங்கி இருக்கிறது. அது எப்போதுமே ரொம்ப சைலண்ட்டாக ஒலித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு குரல் தான் வச்சுக்கோங்களேன். ஏன் அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் மு.க. அழகிரி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் தலையெடுப்பதன் காரணமாக திரு மு.க. அழகிரி கட்சிக்குள் ஓரங்கட்டப்படுகிறார் அப்படின்னு ஒரு பேசுபடு பொருள் உருவானது. அதன் பிறகு உண்மையிலேயே மு.க. அழகிரிக்கும் கட்சிக்கும் தொடர்பற்று, அவருக்கும் கட்சிக்கும் தொடர்பே இல்லாமல் அப்படியே ஒரு பக்கம் போயிட்டார். அவர் இன்றைக்கி ரொம்ப சைலண்ட் ஆகிட்டார். அவருடைய மகன், அவருடைய குடும்பம்
அவருடைய வாழ்க்கை அப்படின்னு தனியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. சமீபத்தில் கூட அவரும் திரு மு.க. ஸ்டாலினும் கோபாலபுரம் இல்லத்தில் சந்தித்து சில பேசியிருந்தாங்க, ஒன்றா தான் இருந்தாங்கன்ற மாதிரி சில வீடியோஸை பார்க்க முடிந்தது. ஸோ கட்சியை விட்டு முழுமையாக தனிமைப்பட்டு இருக்கிறார். அவருக்கும் கட்சிக்கும் பெரிய தொடர்புகள் கிடையாது. அவர் அண்ணன் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோடில் இருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்க முடிகிறது. இதற்கு ஸ்டாலினுடைய யுக்தியோ கருணாநிதியின் யுக்தியோ காரணமானு கேட்டிங்கன்னா அது ஒன் ஆஃப் த பார்ட்டாக இருக்கலாம். இன்னொரு முக்கிய காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா அது மு.க. அழகிரி தான். ஏங்க அவரே ஒரு காரணமாக தனிமைப்பட்டு போகிறதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கட்சி ரீதியாக பணியாற்றுவது அப்படிங்கிறது சாதாரணமான விடயம் கிடையாது. ஏன் இன்றைக்கு துணை முதலமைச்சர் பதவியை உதயநிதி பெற்றிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019 கட்சி ரீதியாக அவருடைய பணிகள் அப்படிங்கிறது அடுத்தடுத்து நடந்து கொண்டே இருந்தது. பாஜக எதிர்ப்பு பரப்புரைகளை மேற்கொண்டதாக இருக்கட்டும், கள அளவில் சென்று கட்சி தோழர்களை சந்திப்பதாக இருக்கட்டும், இளைஞர் அணியை வலிமைப்படுத்துவதற்காக அவர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகளாக இருக்கட்டும், இப்படின்னு அடுத்தடுத்த ரீதியில் கட்சி ரீதியான கட்டமைப்பு வேலைகளில் ரொம்ப கவனம் செலுத்தி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அதே போல் சீனியர்ஸு ஜூனியர்ஸு அப்படின்னு அவங்க எல்லாரையுமே ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறாரு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அப்படி பார்க்கும்போது ஏன் மு.க. அழகிரியே ஒரு காரணமாக இருந்தாருன்னா, மு.க. அழகிரி அவர்கள் கட்சி ரீதியாக கொள்கை கோட்பாடு ரீதியாக செயல்பட வேண்டிய அளவிற்கு செயல்படவில்லை அப்படிங்கிறத நாம் வெளியிலிருந்தோ அது கட்சிக்குள்ளேருந்தோ பார்த்தாலே கூட தெரியும். கொள்கை கோட்பாடுன்னு சொல்கிறோம், திராவிடம் பேசுவது, ஆன்டி பிஜேபி பேசுகிறது, அல்லது பாசிசத்துக்கு எதிராக இயங்குவது, அதற்கான கள செயல்பாடுகளில் இயங்குவது, ஊடகங்களை பயன்படுத்துவது, இந்த மாதிரியான எந்த விதமான விடயங்களையும் மு.க. அழகிரி செய்ததே கிடையாது. அப்போது கோட்பாடு ரீதியாக கொள்கை ரீதியாக யார் கட்சியோடு ஒன்றி போயிருக்கிறாங்களோ அவங்க தான் வாரிசாக இருந்தாலுமே கூட கட்சிக்குள்ளே ஒரு இடத்தை பிடிக்க முடியும் அப்படிங்கிறத யதார்த்தமான ஒரு உண்மை. நம்ம வாரிசு அரசியல் எதிர்க்கிறோமான்னு கேட்டால் தமிழ்நாடுக்கோ அல்லது மற்ற எந்த இடத்துக்குமே கூட வாரிசு அரசியலுங்கிறது ஒரு ஆபத்தான அறிகுறின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் எங்கே வாரிசு அரசியலுங்கிற பேச்சை எழாதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தகுதி, திறமை, அனுபவம், கோட்பாடு, கொள்கை புரிதல் இப்படின்னு எல்லா விதமான விடயங்களிலும் ரொம்ப வலிமையாக இருக்கிறார் ஒருத்தர் அப்படின்னா அவர் மீது வாரிசுங்கிற பிம்பம் உருவாகாது. வாரிசுக்கு கொடுத்துட்டாருன்ற ஒரு பேச்சு பெருசாக எழாது. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அளித்திருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் பதவி அப்படிங்கிறது வாரிசு அரசியலின் நீட்சி தான். அதில் 1% கூட பொய் கிடையாது, பின்வாங்குவதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த வாரிசு அரசியல் அப்படிங்கிற பேச்சு மு.க. ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் பதவியை வாங்கும்போதோ, அமைச்சர் பதவியை வாங்கும்போதோ, மேயர் பதவியை வாங்கும்போதோ எழுந்தது கிடையாது பெரிதாக. ஏன் அப்படின்னா அவர் 70களிலிருந்து 80களிலிருந்து கட்சி பணி ஆற்றிக்கிட்டு இருக்கிறாரு. பன்னெடுங்காலமான ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்தவர். அந்த அரசியல் அனுபவத்தின் காரணமாக கட்சிக்குள்ள அவர் பணி செய்கிறார். அதன் மூலமாக அவர் வாய்ப்புகளை வாங்குகிறார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2019 to 2024 மிக 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 குறுகிய காலகட்டம். 19, 20, 21, 22, 23, 24 6 ஆண்டுகள் தான். இந்த 6 ஆண்டுகளுக்குள்ளேயே ஒருவர் துணை முதலமைச்சர் பதவியை அடைய முடியும் என்றால் அது கட்சிக்குள்ள 6 ஆண்டுகள் ஆகி ஒரு சாதாரண தொண்டரால் அது அப்படி ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக முடியாதுங்கிறத யதார்த்தமான உண்மை. சரி, தொண்டராக வேணாம், ஒரு எம்எல்ஏ ஆக முடியுமா? கட்சிக்குள் நுழைந்து 6 ஆண்டுகளில் எம்எல்ஏ ஆன ஒருவரால் திமுக தலைமையிலான இந்த அரசாங்கத்தில் ஒரு அமைச்சராக ஒரு துணை முதலமைச்சராக மாற முடியுமான்னு கேட்டிங்கன்னா மாற முடியாது. இவர் துணை முதலமைச்சராக ஆகியிருப்பதற்கு ஒரே காரணம் அவருடைய வாரிசு அப்படிங்கிறதுனால மட்டும்தான். அதில் வேற எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது. அவங்க கட்சியினுடைய முடிவு சிஎம் உடைய தனிப்பட்ட உரிமை சார்ந்தது. இப்போ நம்ம இந்த விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்போது ஸோ உதயநிதியின் மீதான விமர்சனத்துக்கு காரணம் உதயநிதி தான். மு.க. அழகிரி தனிமைப்படுத்தி போனதுக்கு காரணம் மு.க. அழகிரி தான். ஆனால் இங்கே ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்கிறது. கனிமொழி கருணாநிதி பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ந்த அரசியல்வாதி. அவர் டெல்லி அரசியல், தமிழ்நாடு அரசியல், கொள்கை கோட்பாடு ரீதியிலான அரசியல் அப்படின்னு பல விடயங்களை தன்னகத்தே கொண்ட ஒரு நல்ல சிந்தனைவாதியாக அறியப்படக்கூடியவர், ஒரு நல்ல பேச்சாளராக அறியப்படக்கூடியவர், பெண்களுக்காக பெண்களின் உரிமைக்காக போராடக்கூடிய குணம் கொண்ட ஒரு நபராக அறியப்படுகிறார். அவருடைய பல பேட்டிகள் கூட அதை பார்த்துருக்கலாம். அவர்கிட்ட
பெண் விடுதலை சார்ந்த கருத்துக்கள் நல்லாவே வந்து வெளிச்சமாக தென்படும். அதே போல் அவர் வந்து ஆன்டி ஃபாசிசமாக எப்படி இயங்குவார் அப்படிங்கிறதையும் கூட பார்த்துருக்குறோம். நாடாளுமன்றத்தில் கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சி 10% ரிசர்வேஷனை ஆதரித்த போது நாடாளுமன்றத்தின் அவையிலேயே அவர்களை எதிர்த்து குரல் கொடுத்தவர் அம்மையார் கனிமொழி கருணாநிதி அவர்கள் தான். அதே போல் யூபிஎஸ்சியில் தமிழ் வழியில் நீங்கள் தேர்வு நடத்தணும்னு கேட்டவங்களும் அவங்க தான். தமிழ் மொழி சார்ந்த அரசியலை முன்னெடுத்து செல்லக்கூடிய அளவிற்கு நிபுணத்துவம் பெற்ற ஒரு நபராக அறியப்படக்கூடியவரும் இருப்பவரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா கனிமொழி கருணாநிதி அவர்கள் தான். அப்போ இவ்வளவு ஒரு நீண்ட நெடிய அனுபவத்தை கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு வாரிசு யாருன்னு பார்த்தீங்கன்னா கனிமொழி கருணாநிதி. அப்போ கனிமொழி அவர்களுக்கு என்ன மாதிரியான முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இப்போ வந்து டிபேட்டுக்கோ டிஸ்கஷனுக்கோ இனிமேல் எடுப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எழுகிறது. அந்த சந்தேகத்தை விதைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கனிமொழி எம்பி அவர்கள் தான். ஏன்னா அவங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அந்த இன்ஸ்டாகிராமில் அவர் போட்டிருக்கிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேசுகிறார், ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசும்போது அந்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய இளம் வயது புகைப்படம் ஒன்று இருக்கிறது. அதில் வந்து அப்பா யூ ஆர் ஆல்வேஸ் வித் மீ, ஐ ஆம் நெவர் அலோன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் த தாமோதரன் ஒருத்தர் புகைப்பட கலைஞர், அவருக்கு இது ரொம்ப நன்றின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ அப்பா யூ ஆர் ஆல்வேஸ் வித் மீ அப்படிங்கிற வரைக்கும் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு தந்தைக்கும் ஒரு மகளுக்குமான அந்த பாச பிணைப்பை அவர் வந்து வெளிப்படுத்துகிறார். ஐ ஆம் நெவர் அலோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன நெவர் அலோன்னு சொல்கிறாங்க, அப்போ அலோனாக இருக்கிறாங்களா, ஏன் தனியாக இருக்கீங்க யாராவது கேட்குறாங்களா அப்படிங்கிற மாதிரியான அடுத்தடுத்த கேள்விகளுக்கு நம்மை இட்டு செல்கிறது. நான் மட்டும் அந்த கேள்வியை கேட்கல, அதில் போய் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. அப்படியாக கேட்கப்பட்ட கேள்விகள் இன்றைக்கு சில செய்தி ஊடகங்களில் ஒரு செய்தியாக கூட வந்திருக்கிறது. இந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளிப்படையாகவே பேசுவோம். இது வந்து சண்டை பூண்டி வர்றதுக்கோ சிண்டு முடிச்சு வர்றதுக்காக கூட நம்ம பேசலை, யதார்த்தத்தை பேசுகிறோம். ஏன்னா இன்றைக்கி அஃப்கோர்ஸ் there is no debate or discussion on the elevation of உதயநிதி. அவர் டெபுட்டி சிஎம் ஆகிட்டார். கனிமொழியை கூட அவர் சந்தித்து வந்து வாழ்த்துக்கள் பெற்றுக்கொண்டார். அடுத்த கட்ட வேலை நோக்கி நகர்ந்துட்டார். தட் இஸ் ஃபினிஷ்டு. ஆனால் எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கிற விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம். என்னென்னா கனிமொழி எம்பி அவர்களுடைய அனுபவமும் ஆற்றலும் திறமையும் பொலிட்டிக்கல் சென்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி அவர்களை விட அதிகமாகத்தான் இருக்கிறது. அடிப்படையில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பெண், இரண்டாவது சிறந்த திராவிட இயக்க கருத்துக்களை உள்வாங்கிய ஒரு நபர், பேச்சாளர், எழுத்தாளர், களத்தில் இறங்கி போராடக்கூடிய குணம் கொண்டவங்க, அதே போல் சிறை அனுபவம் கொண்டவங்க. நான் வந்து இப்போது அது சிறை வந்து சரியாக தவறா அதுக்குலாம் நான் போக விரும்பலை. பட் ஒரு பாலிட்டிஷியனுக்கு எது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது எல்லா விஷயங்களையும் தன்னகத்தே கொண்டவராக இருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மையார் கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்கள் தான். அப்போ கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்களுக்கு எப்படி மூக்க அழகிரிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் வருவதால் மூக்க அழகிரி ஓரங்கட்டப்படுகிறார் என்ற ஒரு பேச்சு எழுந்ததோ, அதே போல உதயநிதி அவருடைய எலவேஷன் அப்படிங்கிறது கனிமொழி கருணாநிதியை ஓரங்கட்டுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நோக்கி நம்மை நகர்த்துகிறது. அப்போது அதற்கு ஏற்றபடியாக இது இப்போ நம்ம கண்டிப்பாக அதை பேசியிருக்கவே மாட்டோம். ஏன் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா கனிமொழி எம்பி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்விட்டர் தளத்தில் கூட இதை போடலைங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு பதிவு ஒன்று போடுறாங்க, இந்த ட்விட்டரில் போட்டிருந்தாங்க அப்படின்னு எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். உடனே ஊடகங்கள் பெருசாக்குறாங்க, பூதாகரமாக்குறாங்க, அப்படிலாம் கிடையாது. ஒரு பத்திரிகையை, ஒரு திருமண பத்திரிகையை கொடுக்க போய் உருவான கூட்டணியை எல்லாம் பார்த்தது தான் தமிழ்நாடு. அப்படியாகத்தான் நம்ம அதை வந்து இதை அனுமானிக்கிறோம். உடனே நாளைக்கே கட்சி உடஞ்சிரும், தூள் தூளாக ஆகிடுவாங்க, சதறி போயிடுவாங்க, அப்படிலாம் நம்ம சொல்லலை. ஆனால் இதில் ஏதோ ஒரு பிணக்கு இருக்கிறது, ஒரு மனக்கசப்பு இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்கல்ல. அப்பா நீங்கள் எப்பயுமே என் கூட தான் இருக்கீங்க, நான் தனியாக இல்லை அப்படிங்கிறாங்க. ஐ எம் நாட் அலோன் அப்படிங்கிற வார்த்தை யூ ஆர் அலோன் அப்படின்னு யாரோ சொன்ன மாதிரில இருக்குது. அப்போது அதை நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எப்படி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மூக ஸ்டாலினுடைய வருகையால் மூக்க அழகிரி ஓரங்கட்டப்படுகிறார்ன்ற பேச்சு எழுந்ததோ, அதே போல் உதயநிதியுடைய எலவேஷன் காரணமாக கனிமொழி ஓரங்கட்டப்படுகிறார் என்ற பேச்சு எழ ஆரம்பித்திருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம், ஏன் கனிமொழி அம்மையாருக்கு எம்பி பதவி இருக்குது, அவங்க துணை பொதுச் செயலாளராக இருக்கிறாங்க கட்சியில், அது மட்டும் இல்லாமல் அவங்க டெல்லி பாலிடிக்ஸை வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க,
நாடாளுமன்றத்தில் வந்து திமுகவுடைய முகமாக இருக்கிறாங்க. இப்படி நீங்கள் நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஆனால் ஒரு நபருக்கு கட்சி முக்கியமா பதவி முக்கியமானு பார்த்தீங்கன்னா முதலில் கட்சி தான் முக்கியம். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு திமுக ஆட்சியில் இருக்கிறது என்றால் அதற்கு 10 ஆண்டு காலம் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கட்சியை வலிமையோடும் கட்டமைப்போடும் இருக்க வைத்ததுதான் காரணம். எதிர்க்கட்சியாக இயங்கும் போது நீங்கள் கட்சியை எப்படி வலிமையாக வைத்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் உங்களுடைய உண்மையான கள பலம் என்ன அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும். அப்படியாகத்தான் அம்மையார் கனிமொழி கருணாநிதி அவர்களுடைய இந்த பதிவை நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நான் தனியாக இருக்கிறேன்னு நினச்சிடாதீங்க, என்னைய தனிமைப்படுத்திட்டு நீங்கள் வென்றுட்டீங்கன்னு நினச்சிடாதீங்க, நான் தனியாலாம் இல்லை, என்னோட நீங்கள் இருக்கீங்கப்பா அப்படின்னு அவருடைய தந்தையருடைய படத்தை பார்த்து அவர் பேசியிருக்கிறாருங்கிறது தான் நாம் புரிஞ்சுக்க முடியுது. எனில் கனிமொழி கருணாநிதியினுடைய இந்த பதிவு அப்படிங்கிறது மறைமுகமாக அல்லது நேரடியாகவே கூட திமுகவில் இருக்கக்கூடிய சீனியர்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியா, ஏன்னா நான் தனியாக இருக்கிறேன் அப்படின்னு அவங்க யாருக்கு சொல்ல விரும்புகிறாங்க? தன் தந்தையை பார்த்து, தன் தந்தையினுடைய புகைப்படத்தை பார்த்து நான் தனியாக இல்லைப்பா நீங்கள் என் கூட இருக்கிறீங்கன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அப்போது நடந்த சம்பவங்கள் என்ன அப்படின்னு நம்மை யோசிக்க வைக்கிறது இந்த ஒரு புகைப்பட பதிவு. இந்த புகைப்பட பதிவு உங்களுக்கு உணர்த்துவது என்ன அப்படிங்கிறதையும், உங்களோட எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பின்னூட்டத்தில் பதிவு பண்ணுங்க. மற்றொரு தலையங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில்